ஹலோ மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெஜிடேபிள் பிரியாணி தான் நாங்கள் சமைக்க போகிறோம். ஸோ வெஜிடேபிள் பிரியாணி ஃபஸ்ட்டு சமைக்கணுன்னா அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ வெங்காயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், எலுமிச்சப்பழம். அந்த எலுமிச்சப்பழத்தை நம்ம ஜூஸாக பிழிஞ்சு விட போகிறோம். அதனால் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயத்தெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பச்சை மிளகாவை கீரி வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம கீரி தான் போட போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர், பிரியாணி மசாலா தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, கேசரி பவுடரு, அப்புறம் காய்கறிகள்லாம் போடணும்ல வெஜிடபிள் பிரியாணியில், அதனால் பீன்ஸு, காலிஃப்ளவர், கேரட்டு. சரி, இதெல்லாம் டபுள் பீன்ஸ், அந்த பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பீன்ஸு. பிங்க் கலரில் இருக்குல்ல, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சரி, இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸை ஆன் பண்ணியாச்சு, நம்ம சமைக்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் என்ன மெத்தடில் வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தயார் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இதை பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், இங்கே பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் ரோஸ் கலரில் ஒரு டபுள் பீன்ஸ். இது எத்தனை பேர் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நாங்கள் வந்து அந்த டபுள் பீன்ஸு பிங்க் கலரில் நான் சாப்பிட்டதில்லை பர்சனலாக. ஸோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெஜிடபிள் பிரியாணி ரெசிப்பியில் இந்த பிங்க் கலரில் டபுள் பீன்ஸ் வந்து அவங்க போட்டு சமைக்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், குக்கரில் சமையல் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சன்லேண்டு கடலெண்ணெயும் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ வந்து சன்லேண்டு தான் ஊற்றிருக்கோம். இதில் எவ்வளோ க்ளீன் அண்ட் கிளியராக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடாகுது. சரிங்களா? நாங்கள் வந்து குக்கரில் வந்து நாங்கள் செய்ய போகிறோம் இந்த வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி. அதனால் குக்கர் வந்து வச்சாச்சு. வச்சு அதில் எண்ணெயும் பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு, நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டை, சோம்பு, சுருள் பட்டை, குஸ்குஸ்ன்னு சொல்லுவாங்க, பொடி பொடியாக வெள்ளையாக இருக்கும் பார்த்திங்க, அது, அன்னாச்சிப்பூ, இது எல்லாத்தையும் போட்டாச்சு. அப்புறம் இந்த லவங்கம்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே போட்டாச்சு. அது எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நறுக்கி வச்ச வெங்காயம் இருக்குல்ல, அதை வந்து போட போகிறோம். பாருங்கள், வெங்காயம் வந்து எப்பவுமே ஒரு பொன்னிறமான கலருக்கு வதங்கணும். சரிங்களா? அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து நிஜமாகவே அந்த ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம வெங்காயத்தை போட்டு உடனே அடுத்தடுத்து இன்க்ளூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அந்த வெங்காயன்றது பொன்னிறமான கலர், இந்த கோல்டன் கலருக்கு வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகட்டும், பொறுமையாக கூட செய்யலாம். அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர் மாறணும். அந்த கலர் மாறும் போதே அந்த நம்ம செய்கிற அந்த வெஜிடபிள் பிரியாணியோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? நீங்களும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக காத்துட்ருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன். சால்ட் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த வெங்காயம் வதங்கும். அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சால்ட் உப்பு வந்து போடுறது. நீங்களும் கண்டிப்பாக வெங்காயம் உடனே வதங்கணும், டக்குன்னு நமக்கு வேலை ஆகணும்னு நினச்சிங்கன்னா உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி பாருங்கள். சீக்கிரமாகவே வதங்கிடும். அது நல்லா ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறும். அந்த பச்சை கலர் வந்து மாறணும். சரிங்களா? நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு, அந்த கலர் மாறி ஒரு பொன்னிறமான கலருக்கு வந்து அது வதங்கி வரணும்.
இது மாதிரி காய்கறிகள்லாம் போட்டுட்டு நம்ம வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறிகள்லாம் ரொம்ப சத்து இல்லை, அதனால் ரொம்பவே சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்தது வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சா தக்காளியை வந்து போடுறோம். பாருங்கள், இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி கீறி வச்ச பச்சை மிளகாவை 2 போட்டுருவோம். அதெல்லாம் வதங்கட்டும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம். ஒரு நல்ல ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலு, நல்லா ஹைஃபையான ஹோட்டலு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் பிரியாணி வந்து ஒரு கிண்ணத்தை எடுத்து வந்து வச்சாங்க. அதில் இது எல்லாமே இருந்துச்சு. இந்த பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டபுள் பீன்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க, பச்சை பட்டாணி எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சி வந்து தோலை நீக்கிட்டு மிக்சியில் போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பூண்டு இருக்கலாம், அதையும் தோலை நீக்கிட்டு மிக்சியில் ஒரே அடியாக அந்த இஞ்சியும் பூண்டையும் போட்டுட்டோம். குட்டி குட்டியாக கொஞ்சம் நறுக்கி போட்டோம். அதை நல்லா மசிச்சு அதை போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம். இப்போ வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். நல்லா கம்பெனி ஐட்டமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற நல்லா பிராண்டடான நெய் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தணும். அப்போ தான் வந்து குவாலிட்டியாக இருக்கும் நம்ம செய்கிற அந்த வெஜிடபிள் பிரியாணி. டேஸ்ட் வைஸும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல காய்கறிகள், அது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுருவோம். பச்சை பட்டாணி கூட போட்டிருக்கோம் பாருங்கள். சமையல் வந்து அட்டகாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது வேண்டாம்னே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் வீணாகாமல் கடகடன்னு சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம எல்லாமே காய்கறிகள் தானே போடுறோம், காய்கறிகள் தானே டாக்டர்ஸ் கூட சாப்பிட சொல்கிறாங்க. பாருங்கள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா தூள் நம்ம கொஞ்சம் கொட்டிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வெஜிடபிள் பிரியாணி ஃப்ளேவர்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா? எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம போட்ட எல்லா காய்கறிகளும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தயிர். நம்ம தயிர் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். சரிங்களா? தயிர் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெஜிடபிள் பிரியாணி ரெசிப்பியில் இது மாதிரி நாங்கள் சொல்கிற ஒவ்வொன்றும் இன்க்ரீடியன்ட்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாங்கள் போட்ட மாதிரி என்னென்ன இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் போடுங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மீல் மேக்கர். இந்த சோயான்னு கேட்டிங்கனாலே மீல் மேக்கர்னு கடையிலலாம் விற்கிறாங்க. சரிங்களா? அந்த மீல் மேக்கருக்கு இல்லையா, இது கொஞ்சம் தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுங்கன்னா குக்கரில் வந்து போட்டுடுங்க. இது வந்து இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் ஊற வச்ச அரிசி. இது வந்து சமையலுக்கு நாங்கள் யூஸ்வலாக சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற அரிசி தான். அந்த அரிசி நல்லா ஊற வச்சுருந்தோம் ஒரு 4 மணி நேரம். இப்போ அந்த அரிசியை வந்து நாங்கள் வந்து நல்லா கழுவியாச்சு. கழுவிட்டு தண்ணி இருந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா குக்கரில் போடுறோம். சரிங்களா? நாங்கள் இந்த வாட்டி பிரியாணி அரிசி பயன்படுத்தலை. யூஸ்வலாக நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசியில் வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து ட்ரை பண்ணுவோம். பட் எங்களுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கெலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த அரிசிலே இந்த வாட்டி நாங்கள் வெஜிடபிள் பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறோம். நல்லாயிருக்கும். இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ்வலாக சாம்பாருக்கு, ரசமுக்கு, காரக்குழம்பும்
கருவாட்டு குழம்புக்கெலாம் பயன்படுத்துகிற அரிசி தான். அது இந்த வாட்டி வெஜிடபிள் பிரியாணிக்கும் ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் கேசரி பவுடர் போட்டுட்டு நல்லா என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளறி விட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லாமே உப்பில்லா பண்ணோம் குப்பையிலேன்னுவாங்க. கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேவையான அளவு எப்பவுமே உப்பு வந்து போட்டுக்குவோம். சரிங்களா? இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் வீடியோஸ்லாம் தொடர்ந்து இந்த சேனலில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ நாங்கள் போட்டாச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் புதினா கூட போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட புதினா இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கோங்க. புதினா உருளைக்கிழங்கு கூட நீங்கள் அரிஞ்சு போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் கலர் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஆரஞ்சு கலர் இருந்தால் தான் நிறைய பேருக்கு அந்த பிரிஞ்சி சாதம் பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் இன்னும் கூட லைட்டாக பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நாங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுறோன்னு காமிக்கிறோம். இங்கே பாருங்கள், ஆச்சி பிரியாணி மசாலா தான் இது. எல்லா கடையிலையுமே கிடைக்கும், எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்கும். வெட்டி கடையில் கூட விற்கிறாங்க. ஸோ இது நல்ல கம்பெனி தான், குவாலிட்டியானது தான். ஸோ இதுதான் நாங்கள் இன்றைக்கி வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். வெஜிடபிள் பிரியாணி ரெசிப்பியில் இந்த பிரியாணி மசாலா தான் நாங்கள் சேர்த்தோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நாங்கள் ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றுறதுல ஒரு கணக்கு இருக்குதுங்க. ஒரு சொம்பு அரிசிக்கு 2 சொம்பு தண்ணி. சரிங்களா? இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்னா, ஒரு கிளாஸ் அரிசி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 2 கிளாஸ் தண்ணி நீங்கள் ஊற்றணும். அந்த கணக்கில் தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வெந்து அது வந்து வறுத்துக்க கரெக்டாக இருக்கும். இது மாதிரி வெஜிடபிள் பிரியாணி இது மாதிரி குவாலிட்டியான நிறைய காய்கறிகள்லாம் போட்டு சமைக்கிறோம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்க சின்ன சின்ன பசங்களுக்கெலாம் கொடுங்க. டேஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வேஸ்ட் பண்ணாமல் அந்த காய்கறிகள்லாம் சாப்பிட்ருவாங்க. இப்போ 2 சொம்பு தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம எலுமிச்சப்பழம் இருக்குது இல்லையா, அதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ ஒரு எலுமிச்சப்பழத்தை 2ஆக கட் பண்ணுங்கள். அதில் இருக்க கொட்டெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு முழு எலுமிச்சப்பழம் சாறையும் நீங்கள் விட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ லெமன்லாம் புழிஞ்சு விட்டாச்சு, அந்த லெமன் ஜூஸ் எல்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரை மூடுறோம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நான் டீட்டெயிலாக A to Z ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி எப்படி சமைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இதை மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்லணும்னு நினச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது வந்து ஒரு ஒரு விசில் வரணும். இது வீட்டு அரிசி போட்டதுனால 2 விசில் வரணுமா. இதே நம்ம பிரியாணி அரிசியை வந்து போட்டு சமைச்சா ஒரு விசில் போதும் அப்படின்றாங்க. இது நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசியை தானே போட்டோம் நாங்கள், வீட்டு சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி போட்டதுனால 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்றாங்க. சரி 2 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருந்துச்சு, நம்ம செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி எங்களுடைய கிச்சன் வியூ வந்து நான் நிறைய வீடியோஸில் வந்து காமிச்சிருக்கேன். இதுதான் எங்களுடைய கிச்சன். நாங்கள் சமையல் பண்ணுற ஒரு பிளேஸு. சரி ஓகே, ஃபார் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி வந்திருக்கு நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி. பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு விசில் வரப்போகுது. எப்படி புசு புசுன்னு சத்தம் போட்டு பாருங்களேன். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்து முடிஞ்சிடுச்சு. வந்துடுச்சு சத்தம். இப்போ மறுபடியும் அடங்கிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு 2வது விசில் வரும். 2வது விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ 2வது விசில் வரத்துக்கு அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த புஷ்ஷன்னு வந்துடும் 2வது விசில். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ரெண்டாவது விசில் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டோம். சரிங்களா? இது வந்து தம்முன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா என்னென்னா, நம்ம சமைச்ச உடனே வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். அப்போ அந்த 5 நிமிஷம் தம் பிடிக்கும். சரிங்களா? 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி எப்படி நம்ம செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தயாராகிடுச்சின்னு பார்க்கலாம். ஸோ விசில்லாம் வந்து தம் பிடிச்சிட்டு இருக்குது ஒரு 5 நிமிஷம். இப்போ நம்ம தயிர் பச்சடி வந்து ரெடி பண்ணிடலாம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு குட்டி பாத்திரத்தில் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ அதுலேயே என்ன பண்ணுறோன்னா தயிரை ஊற்றிடுறோம். வெங்காயத்தில் தயிரை போட்டுக்கிட்டு உப்பு போட்டால் தயிர் பச்சடி தயாராகிடும். ஆக்சுவலாக இதை கொஞ்சம் வெள்ளரிக்காய் நீங்கள் வச்சுருந்தா கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வெள்ளரிக்காய் இல்லைன்னா சிம்பிளாக இது மாதிரி தயிர், வெங்காயம், உப்பு, சால்ட் உப்பு போட்டுட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ தயிர் பச்சடி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி வெஜிடபிள் பிரியாணி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த விசில் வந்து நம்ம எடுத்துட்டால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த குக்கர் மூடியை வந்து திறக்க முடியும். அதனால் ஒரு கரண்டி வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மூடியை கொஞ்சம் தூக்கி விட்டாங்க. அதில் இருக்க ஆவியெல்லாம் வெளியே வந்துடுச்சு. இப்போ அந்த மூடியை வந்து அவுத்துருவாங்க. அவுத்தாச்சா? இப்போ வந்து அந்த விசில் எடுத்தாச்சு. ஸோ மூடியும் வாவ், நம்ம ரெடி பண்ணியிருக்க வெஜிடேபிள் பிரியாணி ரெசிபி வண்டர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. சரி, நல்லா கிளறிக்கலாம். ஸோ வந்து பாருங்கள், இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக தயிர் பச்சடி. ஸோ இன்றைக்கி தான் இந்த சூப்பர் ரெசிபியை வந்து இன்றைக்கி டின்னர் ஸ்பெஷலாக சாப்பிட போகிறோம். இந்த
வெஜிடபிள் பிரியாணியை. சரி, நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர். பாருங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்துருக்கு. இங்கே கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி நல்லா செஞ்சு ஆரோக்கியமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.